இன்றைய செய்திகள். தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அதிரடி அறிவிப்புகள் மற்றும் தலைப்பு செய்திகள். விஜயின் அரசியல் அலை தேசிய அளவில் எதிரொலிக்குமா? தமிழகத்தை தாண்டி கர்நாடகா, கேரளா போன்ற அயல் மாநிலங்களிலும் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயின் அரசியல் தாக்கம் வேரூன்ற தொடங்கியுள்ளதாக அமைச்சர் ஷாஜகான் தெரிவித்துள்ளார். இதன் தாக்கம் வரும் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கக்கூடும் என்று அவர் கணித்துள்ளார். மக்களுக்காக உழைக்கும் கரங்கள் புஸ்லி ஆனந்த் விளக்கம். கடின உழைப்புக்கு சிறந்த உதாரணமாக திகழும் நிர்வாக முறையில் ஒரு நாளைக்கு 500 முதல் 1000 பேரின் கோரிக்கைகளையும் மனுக்களையும் நேரில் பெற்று அவற்றுக்கான உடனடி தீர்வுகளையும் பணிகளையும் அமைச்சர் மேற்கொண்டு வருவதாக புஸ்லி ஆனந்த் பாராட்டி பேசியுள்ளார். நிதித்துறை உட்கட்டமைப்பு விரிவாக்கம். பாப்பிரெட்டிப்பட்டி புதிய வளாகம். பாப்பிரெட்டிப்பட்டியில் பொதுமக்கள் மற்றும் நிதித்துறைக்கு உதவும் வகையில் 51,666 சதுர அடி பரப்பளவில் 3 அதிநவீன நீதிமன்றங்களை உள்ளடக்கிய புதிய வளாகம் அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நீலக்கோட்டையில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் திறப்பு. நீலக்கோட்டை பகுதியில் நீதித்துறையின் சேவையை மேலும் மேம்படுத்தும் நோக்கில் நூலக வசதி, CCTV மற்றும் சோலார் வசதிகளுடன் கூடிய 80,019 சதுர அடி பரப்பளவில் மாபெரும் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் உருவாக்கப்பட்டுள்ளது. செஞ்சியில் மோட்டார் வாகன விபத்து, இழப்பீட்டு தீர்ப்பாயம் விளக்கம். செஞ்சி மக்களுக்கென 1.30 கோடி ரூபாய் செலவில் புதிதாக மோட்டார் வாகன விபத்து 1.30 கோடி ரூபாய் செலவில் புதிதாக மோட்டார் வாகன விபத்து இழப்பீட்டு தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விபத்து தொடர்பான வழக்குகளில் மக்களுக்கு மிகவும் எளிய முறையில் விரைவான நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அரசு பங்களா சர்ச்சை. ஆதவ் அர்ஜுனா கேள்வி. உதயநிதிக்கு ஏற்கனவே 1க்கும் மேற்பட்ட பங்களாக்கள் இருக்கும்போது எதற்காக அரசு பங்களா கேட்டு கடிதம் கொடுத்தார்? இதே பாணியில்தான் மற்ற எம்எல்ஏக்களும் செயல்படுவதாக ஆதவ் அர்ஜுனா விமர்சித்துள்ளார். மின்கம்பி கொள்முதல் டெண்டர் முறைகேடு பின்னணி. கடந்த 2021 முதல் 2023 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு ரூபாய் 1000 கோடிக்கும் அதிகமான மதிப்பில் மின் கம்பிகள் வாங்கியதில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக கடந்த ஜூன் 30ஆம் தேதியன்று லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் இந்த முறைகேடு எவ்வாறு அரங்கேறியது என்பது குறித்த கூடுதல் தகவல் தற்போது வெளியாகியுள்ளன. உள்ளாட்சி தேர்தலில் தனுஷ் ரசிகர்களின் ரகசிய களம். தங்களது முதல் இலக்காக உள்ளாட்சி தேர்தலை குறிவைத்துள்ள தனுஷ் ரசிகர்கள் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் பல நற்பணிகள் மற்றும் உதவிகளை செய்து அமைதியாக களமிறங்கி வருவது அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. ATM பரிவர்த்தனைகளில் அதிரடி GST கட்டணம். SBI வங்கி ATMகளில் இனி பணம் எடுக்கும்போது GSTயுடன் சேர்த்து கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற அறிவிப்பு வாடிக்கையாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளதுடன் இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. கரப்பான்பூச்சி கட்சி அலுவலகத்தில் மர்ம கும்பல் தாக்குதல். அரசியல் களத்தில் திடீர் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் கரப்பான்பூச்சி கட்சி அலுவலகத்தில் முற்றுகையிட்ட மர்ம கும்பல் நடத்திய தாக்குதலில் கால் கண்ணாடிகள் சிதறியதுடன் சிலருக்கு எலும்பு முறிவுகளும் ஏற்பட்டு சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் தலை தூக்கும் ஜென் ஆல்ஃபா மாணவர்களின் சவால்கள். கல்வித்துறையில் புதிய தலைமுறை மாணவர்களின் மாறுபட்ட அணுகுமுறையால் UP முதல்வர் யோகி ஆதித்யநாத் நிர்வாகம் திணறி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டு இது கரப்பாம்பூச்சிகளின் காலம் என்ற குறியுடன் விவரிக்கப்பட்டுள்ளது. PM கேர்ஸ் நிதி எங்குள்ளது? மத்திய அரசை துளைக்கும் கேள்வி. வங்கி கணக்குகளில் சும்மா முடங்கி கிடக்கும் PM கேர்ஸ் நிதி குறித்து எதிர்க்கட்சிகளின் சரமாரியான கேள்வி எழுப்பி வருவதால் மத்திய அரசு தரப்புக்கு பெரும் தலைக்கட்டு ஏற்பட்டுள்ளது. அசாம் அரசு ஊழியர்களுக்கு புதிய சம்மன். 2வது திருமணம் செய்தால் சம்பளம் வெட்டு. இனி குடும்ப விவகாரங்களில் விதிமீறல்கள் ஈடுபடும் அரசு ஊழியர்களை கட்டுப்படுத்த அசாம் அரசு அதிரடியாக 2வது திருமணம் செய்பவர்களின் ஊதியத்திலிருந்து 20% கட்டணத்தை பிடிக்க உத்தரவிட்டுள்ளது. பெரு நாட்டில் நடுக்கம். 6.7 ரிக்டரில் உலுக்கிய நிலநடுக்கம். திடீரென ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பெருநாடு நிலைகுலைந்து போனதுடன் ரிக்டர் அளவில் 6.7 பதிவான இந்த அனர்த்தத்தால் பொதுமக்கள் அச்சத்தில் வீதிகளில் தஞ்சம் புகுந்துள்ளனர்.
ஐக்கிய அரபு அமீரகத்தில் பாகிஸ்தான் எம்பிக்கு நேர்ந்த அவமானம். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்தியாவுக்கான ராஜதந்திர மரியாதை உயர்ந்தோங்கியுள்ள நிலையில் முறையான தங்குமிடம் கூட கிடைக்காமல் பாகிஸ்தான் எம்பி பரிதவித்து போன அவல நிலை அரங்கேறியுள்ளது. பாகிஸ்தானில் மீண்டும் இராணுவ ஆட்சியின் பிடிக்குள் செல்கிறதா நாடு? பாகிஸ்தானின் முழு அதிகாரத்தையும் தன்வசப்படுத்த இராணுவ தளபதி முனீர் திட்டமிட்டு வருவதாகவும் இதனால் அங்கு மீண்டும் இராணுவ ஆட்சி அமல்படுத்தப்படலாம் என்ற அச்சத்தில் பொதுமக்கள் கதறி துடித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தைவான் அரசின் மெகா கிஃப்ட், குடிமக்களுக்கு ரூபாய் 30,000 தாராள பணம். செயற்கை நுண்ணறிவு ஏஐ துறையின் அசுர வளர்ச்சியால் கிடைக்கும் பலன்களை பொதுமக்களிடம் பகிர்ந்து கொள்ளும் வகையில் தைவான் அரசு தனது நாட்டில் வகிக்கும் அனைவருக்கும் தலா NT10,000 இந்திய மதிப்பில் சுமார் 30,000 வழங்கப்படும் என அறிவித்து அசத்தியுள்ளது. அமெரிக்கா மென்பொருளுக்கு குட்பை, விண்டோஸை கலட்டிவிடும் சீனா. வெளிநாட்டு தொழில்நுட்ப சார்ந்திருப்பதை குறைக்க முடிவு செய்துள்ள சீனா தனது நாட்டின் முக்கிய அரசு நிறுவனங்களில் விண்டோஸ் பயன்பாட்டை முற்றிலுமாக தடை செய்துவிட்டு உள்நாட்டு தீர்வுகளை நோக்கி நகர்ந்துள்ளது. திமுகவில் புதிய திருத்தம், மாவட்ட செயலாளர் பதவியில் தொடரலாம். திமுகவின் உட்கட்சி விதிகளில் செய்யப்பட்டுள்ள திருத்தத்தின்படி ஒரு நபர் தனது மாவட்ட செயலாளர் பதவியை 3 முறை வரை வசிக்கலாம் என அனுமதி அளிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாநகர செயலாளர் பதவிகளுக்கு எண்டு கார்டு போட்ட ஸ்டாலின். கட்சியை மேலும் வலுப்படுத்தவும் நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் எடுத்த அதிரடி முடிவின்படி திமுகவில் இனி மாநகர செயலாளர் என்ற பதவியே அறவே இருக்காது என அதிரடி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. திமுக செயற்குழு தீர்மானங்கள், சீனியர்களுக்கு சாக் கொடுத்த ஸ்டாலின். அண்மையில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட அதிரடி தீர்மானங்கள் மூலம் கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு தலைமை கடுமையான பார்வையின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளனர். வயது வரம்பு 70. மாவட்ட செயலாளர் பதவிகளை இழக்கும் 12 சீனியர்கள். கட்சி விதிகளின்படி நிர்ணயிக்கப்பட்ட 70 வயது மற்றும் புதிய மாற்றங்களால் ஆர். காந்தி, வேலு, KKSR ராமச்சந்திரன் உள்ளிட்ட 12 முன்னணி சீனியர் மாவட்ட செயலாளர்கள் தங்கள் பதவிகளை இழக்க நேரிடும் என இந்த சூழல் உருவாகியுள்ளது. மாவட்ட செயலாளர் பதவிக்கு 2 முறை மட்டுமா? செயற்குழுவில் திருத்தம். திமுகவில் ஒரு நபர் எத்தனை முறை மாவட்ட செயலாளர் பதவியை வகிக்கலாம் என்பது குறித்த முந்தைய விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டு புதிய செயற்குழு தீர்மானத்தின் வாயிலாக திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. டாஸ்மாக் முறைகேடு வழக்கு, செந்தில் பாலாஜியிடம் தீவிர விசாரணை. டாஸ்மாக் துறை சார்ந்த முறைகேடு புகார்கள் தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் லஞ்ச ஒழிப்பு மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் துருவி தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிகாரிகள் வேண்டுமா, மக்கள் பிரதிநிதிகள் வேண்டுமா? தாவேகாவுக்கு CPM கேள்வி. தமிழக வெற்றி கழகம் மக்கள் மத்தியில் களமிறங்கும் நிலையில் தங்களுக்கு அரசு அதிகாரிகளின் பலம் வேண்டுமா அல்லது மக்களின் நேரடி ஆதரவு வேண்டுமா என்பதை அவர்கள்தான் தெளிவுபடுத்த வேண்டுமென CPM மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பத்தூர் பாலாற்றில் மணல் திருட்டு, விவசாயிகள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் பகுதியில் உள்ள பாலாற்றில் தடையை மீறி தொடரும் மணல் திருட்டை தடுக்க கோரி விவசாயிகள் குரல் எழுப்பி வருவதுடன் காவல்துறை பெயரளவுக்கு இருக்கிற வாகனங்களில் எடுத்துச் செல்வோரை மட்டும் பிடிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். கேளம்பாக்கம் தையூர் சோகம், காதல் விவகாரத்தில் கொட்டும் மலையில் மறியல். கேளம்பாக்கம் அருகே உள்ள தையூர் பகுதியில் காதல் விவகாரம் காரணமாக திடீரென ஏற்பட்ட சோகமான சூழலால் பாதிக்கப்பட்ட தரப்பினர் கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதிய உறுப்பினர் சேர்க்கை உடனடியாக தொடங்க ஸ்டாலின் உத்தரவு. வரவிருக்கும் அரசியல் களங்களை எதிர்கொள்ளும் வகையில் திமுக சார்பில் அடிமட்ட அளவில் கட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் புதிய உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தை தீவிரமாக தொடங்க வேண்டும் என கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். உயரும் மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை 110ஆக மாற்றி தீர்மானம். கட்சி பணிகளை துரிதப்படுத்தவும் நிர்வாக வசதிக்காகவும் திமுக மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை மொத்தம் 110ஆக உயர்த்தி புதிய செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சினிமா சட்டென நினைத்து சட்டப்பேரவையில் பஞ்ச் டயலாக் பேசுகிறார் முதல்வர்.
தற்போதைய முதலமைச்சர் தாங்கள் கொண்டு வந்த முந்தைய மக்கள் நலத்திட்டங்களின் பெயர்களை மாற்றுவதிலேயே மும்முரமாக இருப்பதாகவும், சட்டப்பேரவை ஏதோ சினிமா செட் என்று நினைத்துக்கொண்டு பஞ்ச் டைலாக்குகளாக பேசி வருவதாகவும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். திமுகவில் உட்கட்சி தேர்தல் விரைவில். திமுகவில் புதிய உறுப்பினர் சேர்க்கையை உடனடியாக தொடங்க வேண்டுமென கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். உறுப்பினர் சேர்க்கை பணிகள் முழுமையாக முடிந்த பிறகு கட்சியின் உட்கட்சி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இன்னும் சிறப்பாக செயல்படுவார்கள் என்றும், எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக கட்சி சீரமைப்பு பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மீண்டும் கண்டிப்பு காட்டிய சபாநாயகர். அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதிகளை சமூக வலைத்தளங்களிலோ அல்லது வேறு எந்த வழியிலோ எடுத்து பயன்படுத்துவது கடுமையான விதிமீறலாகும் என ஜேசிடி பிரபாகர் அவர்கள் எச்சரித்துள்ளார். சட்டமன்ற நடைமுறைகளின் மாண்பை காக்க உறுப்பினர்கள் அனைவரும் விதிகளை முழுமையாக பின்பற்ற வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கலிபோர்னியாவில் ஒளிரும் தீபாவளி. அமெரிக்காவின் கலிபோர்னியா சட்டமன்றத்தில் தீபாவளி திருநாளை அதிகாரப்பூர்வ பண்டிகையாக கொண்டாடும் சிறப்பு தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. அங்குள்ள அமெரிக்க வாழ் இந்தியர்கள் மற்றும் தமிழர்கள் மத்தியில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்புக்கு மாபெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. சிம் கார்டு வாங்குவதில் புதிய கட்டுப்பாடுகள். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இனி ஒரு நபரின் பெயரில் அதிகபட்சமாக 9 சிம் கார்டுகள் மட்டுமே வைத்திருக்க முடியும் என மத்திய அரசு புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த புதிய நடைமுறைகளை தங்களின் அமைப்புகளில் முழுமையாக ஒருங்கிணைக்க தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு நவம்பர் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது.